ஆடிப்பூர பிரமோற்சவ விழாவையொட்டி அண்ணாமலையாருக்கு தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிப்பூர பிரமோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சனையாக தொடங்கியது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுக்கு 4 முறை கொடியேற்றம் நடைபெறும். இதில் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் காலமான ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக தட்சிணாயின புண்ணிய கால கொடியேற்று விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கொடியேற்றத்தை தொடர்ந்து 10 நாட்கள் இந்த ஆடிப்பூர பிரமோற்சவ விழா நடைபெறும். ஆடிப்பூர பிரமோற்சவத்தின் 10ஆம் நாளான இன்று அண்ணாமலையார் தீர்த்தவாரி நடைபெற்றது. அதன்படி இன்று அதிகாலை திருக்கோவிலின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் திருக்கோவிலின் சிவகங்கை தீர்த்த குளம் முன்பாக எழுந்தருளினர். பின்னர் அண்ணாமலையாரின் சூலத்திற்கு சிவகங்கை தீர்த்தத்தில் பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.